இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, செஃப்பாக வேலை பார்க்குறவங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக வேலை பார்க்குறாங்களோ, அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் செஃப் அதாவது ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுவாங்களா, ரெகுலராக பேன் பிடிச்சி அதே அடுப்பு எரிய ஹீட்டில் நின்றுட்டு குலுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களில் நிறைய பேருக்கு தோள்பட்டை வலி வரும். ஆனால் அந்த தோள்பட்டை வலியை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது, லீவ் போடவும் முடியாது, வேலைக்கு போயே ஆகணுங்கிற நிர்பந்தத்தால் திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ ஆரம்பத்தில் தோள்பட்டை வலியாக மட்டும் வர்றது, நாள் பட கண்டிப்பாக அது புடனி வலியாக ஏற்படும். தட் இஸ் நெக் பெயினாக வரும். அந்த மாதிரி நெக் பெயின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்க் பல்ஜ் தெரியும். ஆனால் இதை தயவு செஞ்சு ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கோங்க. அப்படி டிஸ்க் பல்ஜ் மேசிவ் ஆகி கண்டிப்பாக சர்ஜரி வரைக்கும் கண்டிப்பாக போகும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அது தோள்பட்டை வலி இருக்கப்போ சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 15 நாள் லீவ் போடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. இது அங்கங்கே தசை இறுக்கம் ஏற்படும். தொடர்ந்து வேலை பார்க்குறதுனால இந்த முன்னாடி உள்ள பெக்ட் மசில்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் இறுக்கம் ஏற்படுறதுனால கூட அந்த தோள்பட்டை வலி வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் எம்எஃப்ஆர்னு சொல்லுவாங்க, மையோஃபேஷியல் ரிலீசஸ்ங்கிற மெத்தடில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கு பயந்துட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் கட்டு போட்டுருவாங்களோ, ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாங்களோ, பயிற்சி சொல்லிடுவாங்களோ, இத்தனை நாள் வேலை பார்க்க சொல்லிடுவாங்களோ, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ, அதனால் நான் போக மாட்டேன், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் வரும். அப்புறம் அது ஆப்ரேஷன் லெவலில் போகும். அதனால் ஆரம்பத்திலே இந்த மாதிரி வேலை பார்க்குற நீங்கள், ஏன்னா கை தான் உங்களோட மூலதனம், கை கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும். அப்படி இருக்க நிர்பந்தத்தில் இருக்க கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க, எக்ஸசைஸ் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த வலியை இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ஒரே நாளில் சரி பண்ணி விட்ருவாங்க. அந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.